Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று தொடரை பார்த்து முடித்தோம். மனிதநேயம் என்றால் என்ன? எண்ணற்ற நபிமார்களும் ரசூல்மார்களும் மனித புனிதர்களும் இம்மண்ணில் பிறந்துள்ளனர். இவர்களில் அரிய சாதனைகள் நிகழ்த்தியோர் பலருண்டு. ஆனால் ஈருலக தலைவர், இறுதி தூதர், மனித நேயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த பேரும் புகழும் சிறப்பும் உலகில் வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை. அன்னலார் வாழ்வின் குணநலன்களும் வரலாறுகளும் 1400 ஆண்டுகளாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை படிக்கும் நடுநிலையாளர் உலக மாந்தர்கள் ஏற்க தகுந்தவைதாம் அன்னலாரின் வாழ்வு என்பதை தயங்காமல் நம்பிடுவர். அன்னலாரின் வாழ்வு குர்ஆனுக்கான விளக்க உரியாகவும் பிறருக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காகவும் அன்னலாரின் குணமும் பண்பும் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாகும். சஹாபாக்கள் அனைவரிடமும் தயக்கமின்றி சகஜமாக பழகுதல், மாற்றாரின் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுதல், அந்நியர் மற்றும் உறவினரிடையே சமத்துவம், அனைத்து உயிரினங்களுக்கும் அன்பு செலுத்துதல் ஆகிய நற்குணம், இதுபோன்ற ஓர் உயரிய பண்பாளரை உலகம் உள்ளளவும் இனி காண்பது அரிது. ஆக மொத்தம் அன்னலாரின் சொல்லும் செயலும் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கோ குர்ஆனின் கூற்றுக்கோ மாற்றாக இருந்ததில்லை. மனிதநேய ஆர்வலர்களுக்கு அன்னலாரின் வாழ்வு ஒரு அழகிய முன்மாதிரியாகும். மனிதநேய ஆர்வலர்களுக்கு அன்னலாரின் வாழ்வு ஒரு அழகிய முன்மாதிரியாகும். யார் மனிதர்களை நேசிக்கிறாங்களோ, யார் மனிதர்கள் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறாங்களோ, எப்படி அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் இப்படி நினைக்கிறதே இன்றைக்கி மக்களில் கம்மி. நாம் எப்படியா பொழைச்சிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் மக்கள் சிந்தனை. ஆனால் யார் சோசியல் ஒர்க் மற்றவங்க நலனுக்கு நாடுறாங்களோ, கொஞ்சம் என்ன செய்யுங்க, எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படிங்க என்பதாக இமாம் அவங்க பதிவு செய்கிறாங்க. படிக்கலாங்களா? இது யார் என்ன படிக்கலாங்கிறாங்க? மாற்று மத அன்பர்கள் யார் என்ன படிக்கலாம்? அவங்களே படிக்கணும், ஒரு நல்ல செய்யணும், நீங்கள் படிங்க அப்படிங்கிறாங்கன்னா, நாங்கள் 2 உலகத்துக்குமே எங்களுக்கு வெற்றி தேவையே அப்படின்னா இந்த சமூகம் எப்படி இந்த வரலாறை படிக்கணும், மனசில் எவ்வளோ பதிய வைக்கணும்? அதெல்லாம் நமக்கு முழுமையாக படித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நம்ம படித்து அதில் பயன்பெறக்கூடிய, இன்னும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு தரட்டும். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். வலியெங்கும் மனம் கமழ்தல். அன்னலார் நடந்து சென்ற பாதையில் வேறு ஒருவர் அன்னலாரை தேடிக்கொண்டு சென்றால் அந்த பாதையில் நறுமணம் கமழ்வதை வைத்தே இவ்வழியாக அன்னலார் சென்றிருப்பது உறுதி என நம்புவார்கள். இந்த மனம் அக்தர் போன்றவற்றை உபயோகிக்காமலே இயல்பாகவே அன்னலாரின் புனித மேனியிலிருந்து வெளிப்படுவதாகும் என ஜாபிர் அலி அல்லா அவர் கூறுறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மலக்குமார்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. மலக்குமார்கள் வாசமானவங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அக்தரே போடாட்டாலும் வாசம் ஏற்பட்டுரும். நான் சொல்கிறாங்க பாருங்கள், யார் அதிகமாக திக்ரில் ஈடுபடுறாங்களோ, மிக அதிகமாக திக்ரில் ஈடுபடுறாங்களோ, அந்த நபர் ஒரு சந்துக்கு ஒரு முடக்கு கட் பண்ணுற இடத்துலலாம் ஒரு மலக்கு நின்று முசாவா செய்வாங்களாம். வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். அப்போ அந்த மனிதருடைய உடம்புலையும் வாசம் அடிக்குது. நபிமார்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உம்மத்தில் நம்மளை போன்ற சாதாரணவர்களும் அதிகமாக திக்ர் செய்யும்போது மலக்குமார்கள் முசாபாக செய்கிறாங்க. மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. மரண சாசனத்தை நிறைவேற்றுதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், சொத்தில் வாரிசுகளின் பங்கீடு பற்றி கூறிய பிறகு இந்த பங்கீடு எல்லாம் இறந்தவரின் மரண சாசனத்தையும் அவர் பேரிலுள்ள கடன்களை நிறைவேற்றிய பின்னரே என தெளிவாக விவரித்துள்ளான் சூரா நிசாவிலே. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. காலை மாலையின் துவா. காலை மாலையில் இந்த துவாவை ஓதிட அன்னலார் பகழ்ந்தார்கள். என்ன துவா? அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்க லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌம் ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூருஹு வ பரக்கத்துஹு வ ஹுதாஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதஹு. மாலையில் இந்த துவாவை ஓதும்போது அஸ்மஹ்னா வ அஸ்பஹ என்பதற்கு பதிலாக
அம்சைனா வ அம்சா என்று கூறவும். நம்ம அந்த துவா தான் ஓதுறோம். அல்லாஹும்ம இன்னா அஸ்பஹ்னா மின் கஃபீ நிஅமத்தின் வாஃபியத்தின். சாயங்காலம் இதை ஓதிடணும், அசரில் அதை ஓதிடணும் துவாவிலேயே. அல்லாஹ் இதுக்கு என்ன சரி. அடுத்து 5வது தலைப்பு, ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, நோன்பின் வெகுமதி. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு நாள் நோன்பிருப்பவருக்கு அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் 70 வருட தொலைவு தூரத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு, ஒரு பாவத்தை பற்றி, உடன்படிக்கையை மீறினார். அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதியை அதனின் உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விடுகிறார்களோ, இன்னும் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் என ஏவிய பந்தத்துவத்தை துண்டித்து விடுகிறார்களோ, இன்னும் பூமியில் விசமம் செய்கிறார்களோ, அத்தையோருக்கு சாபம்தான், இன்னும் அவர்களுக்கு மிக கெட்ட வீடு இருக்கிறது என சூரா ஆதிலே அல்லாஹ் கூறுகிறார். 7வது தலைப்பு, உலகத்தை பற்றி, செல்வம் சோதனையே. அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ் மனிதனை சோதிப்பதற்காக ஏராளமான செல்வங்களை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தினால் அவன் பெருமையாக எனது இறைவன் என்னை உயர்வாக்கி வைத்தான் என கூறுகிறான். அல்லாஹ் மனிதனை சோதிப்பதற்காக ஏராளமான செல்வங்களை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தினார். அவன், அந்த மனிதன் பெருமையாக எனது இறைவன் என்னை உயர்வாக்கி வைத்தான் என கூறுகிறான். மிதமிஞ்சிய செல்வம் வழங்கப்படுவது சோதனைக்காக என்பதை அவன் உணரவில்லை. செல்வம் பெருக பெருக நாளை இறைவனிடம் கணக்கு வழக்குகளும் மிக கடுமையாக இருக்கும் என்பதனை மனிதன் சிந்தனையில் கொள்ள வேண்டும் என சூரா ஃபஜ்ரிலே அல்லாஹ் கூறுகிறான். அப்போ செல்வங்கிறது சோதனை சகோதரர்களே. பாருங்கள், யாருக்கு அதிகமாக செல்வம் இருக்கோ மறுமையில் ஏழையாக இருப்பாங்க என்பதாக நம்ம சொல்லுவாங்க. என்ன வகையான ஏழைன்னு கேட்டால், அவர் கேள்வி கணக்கு கொடுக்கறதுல முடியாது அவரால். அவர் எப்படி சம்பாதிச்சாரு, அதை எப்படி செலவு பண்ணினார், இஹ்லாஸாக பண்ணினாரா, சம்பாதிக்கும் போது ஹலாலாக சம்பாதிச்சாரா, இதை ரெண்டையும் மாட்டிக்குவார். 1,00,000க்கு ஒரு கணக்கு அப்படின்னு சொன்னால் இவர் கோடி எப்படி கணக்கு கொடுப்பார். சில பேர்லாம் நீ கோடி மேலே கோடி கட்டணுங்கிறத மனிதனுக்கு இயற்கையான ஆசை. அப்போ என்ன ஆயிடுவார்னா சொல்லுவாங்க, இவர் தான் மறுமையில் ஏழை. ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க பார்த்தீங்களா. தான் பேரில் ஒரு வீடு இருக்கும், மௌத்தானவனே அப்படியே புள்ள பேர்லாம் மாற்றி விட்டு போயிடுவார். ஏன்னா கொடுக்கல் வாங்கலாம் கரெக்டாக இருந்துக்குவார், எல்லாம் அஞ்சு தொழக்கூடிய நபராக. இவங்க எப்படின்னு கேட்டால் சீக்கிரமாக சொர்க்கம் போயிடுவாங்க. இல்லை ஏழைகள் மிஸ்கின்கள் பார்க்குறாங்களா, பாவப்பா இவங்களாம் இப்படி இருக்காங்க. இவங்களாம் நாளைக்கு எந்த கேள்வி கணக்குமே இல்லை. என்ன கேள்வி கணக்கு கொடுக்குறது இருக்கு. அவருக்கும் அல்லாவுக்குள்ள ஏதாச்சும் முன்பு அந்த தொழுகள் இருந்தால் தான், அல்லது இவருக்கும் மற்ற அடியார்களுக்கு இருந்த பிரச்சனை தான். அப்போ அப்படிங்கும்போது அவர் லேசாக கேள்வி கணக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். எந்த அளவுக்குன்னு கேட்டால் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யாரை காட்டிலும், பணக்காரர்களை காட்டிலும். இந்த விஷயத்த சொன்னவொடனே ஒரு பெரிய பணக்கார சஹாபி, எல்லாம் என் சொத்தை எல்லாம் யாரை சொல்ல இந்த பாதையில் நல்லாவுடைய பாதையில் கொடுத்துட்றேன் அப்படின்னா, அவங்க ஈராக்குக்கும் ஷாமுக்கும் அவங்களுடைய ஒட்டக வியாபாரத்தை அமைச்சிருப்பாங்க. உங்களுடைய வியாபாரம் வெற்றிகரமாக வந்துடுச்சு. உங்களுடைய முதல் ஒட்டகம் எங்கே நிற்கிது, மதினாக்குள்ள. இறுதி ஒட்டகம் மதினாவுடைய பார்டரில் வந்துக்கிட்டு இருக்குன்னு அவ்வளோ பெரிய கூட்டத்தை, வியாபாரத்துடைய பெருக்கத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன அம்சம் சொன்னாங்க, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் வஞ்சி நடக்கிறவங்களுக்கு அந்த பயம் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் தான் சஹாபாக்கள் வாரி இறைச்சாங்க. தங்க காசுகள் நிறைய வச்சுருந்தாங்க. சில பெரும்பெரும் சஹாபாக்கள்லாம் சில போர்கள் அப்படியே வாரி இறைச்சாங்க. யாரை சொல்ல, எடுத்துக்குங்க எல்லாம் தீனிக்கு எடுத்துக்குங்க என்பதான். 8வது தலைப்பு, மறுமையை பற்றி. நற்குழந்தைகளின் பலன். சொர்க்கத்தில் மனிதனின் படித்தரம் உயர்வடையும் போது இது எனக்கு எப்படி கிடைத்தது என்பான். உனது குழந்தையின் இஸ்திக்ஃபாரினால் பாவ மன்னிப்பு கோரியதால் இந்த பதவி உயர்வு உனக்கு கிடைத்தது என்று அவரிடம் கூறப்படும் என விசாசலம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். 9வது தலைப்பு, நபி வழி மருத்துவம். காய்ச்சலுக்கு சிகிச்சை. காய்ச்சல் கண்டவர் 3 நாளைக்கு குளிக்கும் போது இந்த துவாவை ஓதவும் இன்ஷா அல்லாஹ் அவர் சுகம் பெறுவார் என விசாசலம் அவர்கள் கூறினார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னமா இக்தஸல்து ரஜாஅ ஷிஃபாஇக வ தஸ்தீக நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உனது நிவாரணத்தையும் நாடியவனாக உன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெய்ப்படுத்தியவனாக நான் குளிக்கின்றேன் என்று குளிக்கிறேன். 10வது தலைப்பு, அன்னலாரின் அறிவுரை. அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்ட ஒரு பெண் பிறரின் மரணத்திற்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது தகாத செயலாகும். ஆனால் இறந்தது அவளுடைய கணவர் என்று சொன்னால் அதற்காக அவள் 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும்.
அல்லாஹ் எந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர புரிவானாக. சாஸ்லாமாவுடன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அந்த சுருக்கத்தில் அல்லாஹ் நமக்கு தந்தர புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி வஸல்லம். இன்னும் 2 பக்கம்தான் இருக்குது. இன்ஷால்லா இதுக்கப்புறம் 2வது பார்ட் ஆரம்பிச்சிடும். இன்ஷால்லா முதல் பார்ட் நம்ம முடிக்க போகிறோம். இன்ஷால்லா.